காட்சில்லா படத்தில் வருவதை போன்ற ராட்சத உயிரினம் அமெரிக்காவின் கடல் பகுதியில் வசித்து வருவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த உயிரினம் மரபணு மாற்றத்தால் இப்படி உருவானதா, அல்லது கதிர்வீச்சு காரணமாக இப்படி உருவானதா, அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா போன்ற பல்வேறு பரபரப்பு கேள்விக்கான பதில்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். காட்சில்லா என்ற ஆங்கில திரைப்படத்தில் கடலுக்கு அடியில் மிகப்பெரிய ராட்சத உயிரினம் ஒன்று இடம்பெற்றிருக்கும். பசிபிக் கடலில் நிகழ்த்தப்பட்ட அணு ஆயுத பரிசோதனையின் விளைவாக இந்த உயிரினம் உருவானதாகவும் கூறப்பட்டிருக்கும். 20 மாடி கட்டிடத்தின் உயரத்திற்கு பெரிய அரக்கன் போல் இருக்கும் இந்த உயிரினம் கடலில் இருந்து நிலத்திற்கு வந்து மக்களை அச்சுறுத்துவதுதான் அந்த படத்தின் கதை. இது திரைப்படத்தில் பார்க்கும்போது மிகவும் பிரம்மாண்டமாகவும் விறுவிறுப்பாகவும் இருந்திருக்கும். நிஜ வாழ்க்கையில் இப்படி நடந்தால் என்ன செய்வது? ஆனால் இப்படியான உயிரினம் ஒன்று அமெரிக்காவின் கடல் பகுதியில் வாழ்ந்து வருவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதாவது அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் உள்ள லாங் தீவு அருகே பல பெரிய கடல்வாழ் உயிரினங்கள் வழக்கத்திற்கு மாறாக மிக பெரிய காயங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டன. ஒரு கூன்முதுகு திமிங்கலத்தில் 24 அங்குலம் அளவுக்கு கடிக்கப்பட்ட தழும்பும், ஒரு சாம்பல் நிற கடல் நாயில் 22 அங்குல கடிக்கப்பட்ட காயமும் காணப்பட்டன. மேலும் 400 பவுண்டு எடையுள்ள சூறை மீன் ஒன்றும் கொடூரமாக தாக்கப்பட்டிருந்தது. இந்த உயிரினங்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதால் கடலுக்கு அடியில் மிகப்பெரிய மர்ம உயிரினம் இருக்கலாம் என சந்தேகம் அடைந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் இறங்கினர். இந்த ஆராய்ச்சியில் 70 ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் கொட்டப்பட்ட அணுக்கழிவுகள் காரணமாக சாதாரணமாக இருந்த சுறா ஒன்று மரபணு மாற்றம் அடைந்து ராட்சத ஷார்க்ஸெல்லாவாக மாறியிருக்கும் என்று கணித்திருந்தனர். இதனால் இதற்கான ஆராய்ச்சி இன்னும் வேகமடைந்தது. இறுதியில் சுமார் 12 அடி நீளமுள்ள பிரம்மாண்ட மேகோ சுறாவை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அந்த சுறாவின் உடலில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி அதன் நடவடிக்கைகளை ஆராய்ந்து வரும் விஞ்ஞானிகள் அதன் திசுக்களையும் சேகரித்து ஆய்வகங்களில் பரிசோதித்தனர். அந்த பரிசோதனையின் முடிவில் கதிர்வீச்சு காரணமாக சுறா ராட்சச மாற்றம் அடையவில்லை என்று தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த சுறா தனது குட்டிகளுக்கு உணவளிப்பதற்காக மற்ற உயிரினங்களை கடுமையாக தாக்கி இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. ஷார்க்ஸெல்லா ஒரு கதிர்வீச்சால் உருமாறிய அரக்கன் அல்ல என்பது நிரூபணமாகி இருந்தாலும் நியூயார்க் கடற்பகுதிக்கு மிகப்பெரிய மற்றும் வலிமையான வேட்டையாடும் சுறாக்கள் மீண்டும் திரும்பி வருவது இந்த நிகழ்வின் மூலம் உறுதியாகியுள்ளது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு அறிவியல் புனைக்கதையாக தொடங்கிய இந்த பயணம் இறுதியில் ஒரு தாயின் பாசத்துடனான ஃபேமிலி டிராமாவாக மாறிவிட்டது.